இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று 22/1/2026 வியாழக்கிழமை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நடந்த தேர்தலை தடை செய்ய கோரி வந்த 2 வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேல காரசாரமாக விவாதங்கள் நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு வந்திருக்குது. இன்னொரு வழக்கோட அந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு வருகிறது. ஸோ இந்த 2 இது வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இன்று வந்து விசாரணைக்கு வந்து விட்டது. ஸோ அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த நீதிபதிகள் உன்னிப்பாக கடந்த காலங்களில் நடந்த அனைத்து இந்த சம்பவங்களையும் அலசி ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்துறதுல ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையா, இல்லை என்றால் அதற்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது வர்றது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 வாரத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள்னாலும் ஆகலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய நிர்வாகம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் திடமாக தொடர்கிறது. இந்த திருமண்டலத்துல நமக்குள்ள வந்து இந்த பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து நீதிபதி ஒருவரை கொண்டு தற்பொழுதும் பாத்தீங்கன்னா திருமண்டலம் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இன்னொரு விஷயத்துல நம்ம கவனிக்கத்தக்கது, இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும், அதாவது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு நிச்சயமா தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நிறைய எதிர்ப்பு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து உயர் நீதிமன்றம் தான் நீதிபதி அவர்களை நியமித்து இந்த தேர்தல் நடத்தியது. ஸோ அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இந்த ஸ்டே வெக்கேட் பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படி ஸ்டே வெக்கேட் ஆச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கை தொடுத்திருக்கின்ற டிஎஸ்எஃப் முன்னாள் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். ஏன்னா அவர்களுக்கும் இதை விட்டு அவர் வழி இல்லை. ஏன்னா தேர்தல் நடத்தினா நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். 1% கூட அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வெளியில என்ன பண்றாங்க, டாக் கொடுக்குறாங்க, நான் ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பேன்றாங்க. நீ எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்களால் ஜெயிக்க முடியாது. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து அவர்களுடைய இறுதிக்கட்ட முயற்சி எப்படியாவது இந்த ஸ்டே தொடர வேண்டும். அதனால இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண சொல்லி என்ன பண்ணுவாங்க, இங்க கேட்பாங்க. ஸோ அதற்கான வாய்ப்பை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நீதிபதிகள் கொடுப்பாங்க. ஸோ எனவே உச்ச நீதிமன்றம் அவர்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக இங்க வந்து நீதிபதி அவர்கள் தேர்தலை, இந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்துவார்களா என்பது சந்தேகமே. எனவே நாம் அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி பெருமக்கள் அனைவரும் காத்திருக்க வேண்டும் இன்னும் சில காலங்களுக்கு. அப்புறம் அந்த 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கம் வந்து விசாரணைக்கு வருது. ஸோ அப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம் வரும், இல்லைன்னா ரிசர்வ் வரும். ஸோ எனவே என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இப்போதைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வருவதற்கு இங்க இருக்கிறவர்களே தடையாக இருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிபதி அவர்கள் நிர்வாகத்துல இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் வரணும். ஆனா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தகுதி இல்லாத நிலைமையில் இருப்பதால தான் என்னவோ பாத்தீங்கன்னா நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஒரு நீதிபதியை நமக்கு இது பண்ணிருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நமக்கு தலைவராக வைத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய நிர்வாகமும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேக்கம் இருக்கிறது என்பது எல்லாராலையும் சொல்லப்படுகிறது. அதுவும் உண்மைதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த உயர் நிலை கல்விக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேனேஜர், அவர் தான் எல்லா பள்ளிகளுக்கும் தாளாளர். அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லா பள்ளிகளிலும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாம என்ன பண்ணுது, தேக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால ஏராளமான இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வருகிற சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10th+2 தேர்வு வரப்போகுது. ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச அத்தியாவசிய தேவைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு தலைமை ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, திணறாங்க. ஏதோ சம்பளம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இப்படி இருப்பது வந்து கல்வித்துறைக்கு நல்லதல்ல. எனவே நீதிபதி ஐயா அவர்கள் தலையிட்டு இந்த கல்வித்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இது காலத்தின் கட்டாயம். அது மட்டுமல்ல, இந்த சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆலயங்களிலும் மேலாளர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனால் அதுல ஏராளமான குளறுபடிகள் இருப்பதாக விவரம் தெரிந்தவர்கள் சொல்றாங்க. ஸோ எனவே அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீதிபதி ஐயா அவர்கள் வந்து நீங்க வந்து அதை கவனித்து முறையான சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து அதுல போட்டிருக்காங்களா, அதுல யாராவது விடுபட்டு இருக்காங்களான்னு சொல்லி பத்திரிக்கை வரைக்கும் அறிவிப்பு கொடுத்து அதை என்ன பண்ணி நீங்க செக் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3-4 வருடமாக இங்க வந்து இந்த சீனியாரிட்டி லிஸ்டே இல்லை. இவர்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. எனவே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் கூட, ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கூட என்ன பண்ணிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது.
அது போல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸும் ஏற்கனவே நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட மேல்நிலை மற்றும் உயர்நிலை கல்வியில வந்து பாத்தீங்கன்னா 70-80 அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நிரப்ப வேண்டும். அது போல தொடக்க கல்வியில நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசி மெம்பர் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பள்ளியில 30 பிள்ளைங்க படிக்காங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்களா. அவங்களும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிறாங்களா. அதற்கு பிறகு அந்த பள்ளியில ஆசிரியரே கிடையாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பள்ளிக்கூடம் நடக்கும்? ஸோ அந்த மாணவ மாணவிகள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்கள் தயவு செய்து கருத்தில் கொண்டு நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், இதை வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த கல்வித்துறையை சீர் செய்வதற்கு நீங்கள் வழிவகை செய்யுமாறு அனைத்து திருமண்டல மக்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கர்த்தர் அவர் என்றைக்கு வந்து அனுமதி கொடுக்கிறாரோ, இங்க இருக்கிறவர்கள் எப்பொழுது தகுதியான மனிதர்கள் என்று அவர் உணர்கிறாரோ, மாற்றத்திற்கான மனிதர்கள், அதுதான் மிக மிக முக்கியம். அந்த மனிதர்களைத்தான் ஆண்டவரும் தேடுகிறார், இங்கிருக்கின்ற அனைத்து நடுநிலையாளர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சற்று தேக்க நிலைமையில தான் இருக்குது. பொறுப்பு பேராயராக கமிஷரி வரப்பிரசாத் ஐயா இருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு, வந்தாலும் வராத நிலைமையில தான் இருக்காரு. எனவே நீதிபதி அவர்கள் அதையும் என்ன பண்ணும், முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்தி, முடிந்தால் கோர்ட்ல கூட ஒரு டைரக்ஷன் வாங்கி என்ன பண்ணலாம், வேற ஒரு பிஷப் போட்டு என்ன பண்ணலாம், அங்க வந்து ஆன்மீகத்தை சரி செய்யலாம் என்று சொல்றாங்க. நிச்சயமாக அதுவும் காலத்தின் கட்டாயம். ஏன்னா ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற நிலைமையில இருக்காங்க. நிறைய ஆலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டேட் கமிட்டியோ எல்சிஎஃப் நிர்வாகத்தையோ தொடர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாட்ட சொல்லி பாக்குறாங்க, அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக நிறைய ஆயர்கள் இருக்காங்க. மிக வேதனையான வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்களோ, யார் வந்து மக்கள் பிரதிநிதிகளோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா எங்க ஊரெல்லாம் பரவாயில்ல, புதிய விசாரணை எல்சிஎஃப் வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய ஆலயங்கள்ல இன்னும் ஆயர்கள் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த நீதிபதி ஒருவேளை உங்களை கண்டும் காணாமல் இருந்தாலும் மேல இருக்கிற நியாயாதிபதி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய செய்கைக்கேற்ற பலனே என் கூட வருதுன்னு சொல்றாரு. எனவே ஒருவனும் தவறு செய்தவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். நிச்சயமாக கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நியாயாதிபதி இயேசுவின் வழிகாட்டுதல்படி நீதிபதி நிர்வாகம் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.